வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கின் தீர்ப்பை பற்றியும் கடந்த காலத்தில், அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து எடப்பாடி ஆட்சி வரை பெண்கள் விஷயத்தில் பாலியல் ரீதியாக ஒரு பார்வை. அதிமுக எடப்பாடி ஆட்சியில் தான் பெண்கள் விஷயத்தில் குற்றவாளிகளாக செயல்பட்டார்கள், பலவீனமாக இருந்தாங்க. கூவத்தூர் சம்பவம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம், பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எடப்பாடிக்கு முன்பிருந்தே இந்த கட்சியினுடைய அஸ்திவாரமாக விளங்கிய எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலிருந்தே அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கிறாங்க. அதை எப்படி நான் இப்போ நிரூபிக்கிற பாருங்க. உதாரணமாக 1988 தான் ஆட்டோ சங்கரோட விஷயம் பரபரப்பாக தமிழகத்தில் பேசப்பட்டது. எந்த பத்திரிகை எடுத்தாலும் ஆட்டோ சங்கரோட விஷயந்தான் போட்டிருப்பாங்க. முதலாக தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளி யார் அப்படின்னா அது ஆட்டோ சங்கர் தான். ஆட்டோ சங்கர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் சாராயம் காய்ச்சி சாதாரண ஒரு கடைக்கு கடை வசூல் பண்ணக்கூடிய ஒரு ரவுடியாக தான் இருந்தான். அவனை மிகப்பெரிய ஒரு பாலியல் ரீதியான குற்றவாளியாக மாற்றினது யார் அப்படின்னா காவல்துறை, குறிப்பாக திருவான்மியூர் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த நபர் தான் சாதாரண ஒரு ரவுடி ஆட்டோ சங்கரை பாலியல் ரீதியான 7 கொலைகள் செய்ய தூண்டிவிட்டதே திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் தான். அப்போ ஆட்டோ சங்கர் கடை வசூல் பண்ணிகிட்டு இருந்தவனை கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாப்புலன்னா, சாராயம் காய்ச்ச சொல்கிறாரு. சாராயம் காய்ச்சி அதில் கொஞ்சம் நல்ல வருமானம் பார்த்ததுக்கு பிறகு, அதில் காவல்துறைக்கு பங்கு போனதுக்கு பிறகு அதே இன்ஸ்பெக்டர் ஆட்டோ சங்கரை கூப்பிட்டு பிராத்தல் தொழில் செய்ய சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சாதாரண கடைக்கு கடை வசூல் பண்ணிகிட்டு இருந்த ஆட்டோ சங்கரை சாராயம் காய்ச்ச சொன்னது திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர், அப்போதைய திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர். அதற்கு பிறகு பிராத்தல் தொழில் செய்ய சொன்னதும் அப்போதைய திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் செத்து போயிட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் எப்போ செத்தார் அப்படின்னா அநேகமாக 2022 அக்டோபர் 11 அன்றைக்கி தான் அந்த இன்ஸ்பெக்டர் செத்து போன நாள். அந்த இன்ஸ்பெக்டர் அடிப்படையில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பலவீனமான ஆள், ஹைலி கரப்டட் பர்சன். நல்லா ஆள் பார்க்குறதுக்கு நல்லா சிகப்பாக நல்லா இருப்பான், நல்லா ஹைட்டு வெயிட்டாக நல்லா சிகப்பாக நல்லா இருப்பான். அந்த ஆள் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. திருப்பியும் சொல்கிறேன், ஆட்டோ சங்கர் இத்தனை குற்றங்கள் செய்வதற்கு முக்கியமான தூண்டுகோலாக இருந்த அந்த திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ நம்ம ஜாதிக்காரனாச்சே, நம்ம சொந்தக்காரனாச்சே அப்படின்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். தப்புனா யாராக இருந்தாலும் அதை பொது தளத்தில் எடுத்து விட்டுருவாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அது. அதனால் திருப்பி சொல்கிறேன், ஆட்டோ சங்கர் இந்த அளவுக்கு குற்றங்கள் செய்து தூக்கு தண்டனை பெறுவதற்கு முக்கியமான காரணகர்த்தா யார் அப்படின்னா அப்போதைய திருவான்மியூர் இன்ஸ்பெக்டரான யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இதிலேருந்தே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆட்டோ சங்கர் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் எம்ஜிஆருடைய இறப்பிற்கு பிறகு 1988 தான் ஆட்டோ சங்கருடைய லீலைகள்லாம் வெளியில் வருது. இந்த ஆட்டோ சங்கர் நிறைய பெண்களை, நிறைய பெண்கள்ன்றதோட நிறைய நடிகைகளை அப்போதைய அதிமுக ஆட்சியில் பிரபலமாக இருந்த அமைச்சர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். ஒரு 10 பேர் எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார், 10 அமைச்சர்களை.
அந்த 10 அமைச்சர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்.எம். வீரப்பன் அப்படி ஒரு 10 பேர் லைனாக வரிசையாக பட்டியல் போடலான்னு வச்சுக்கோங்களேன். அதில் திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட ஆதரவாளர், ஆர்.எம். வீரப்பன் ஜெயலலிதாவோட எதிர்ப்பாளர். திருப்பியும் சொல்கிறேன், திருநாவுக்கரசு ஆர்.எம். வீரப்பனோட திருநாவுக்கரசு ஜெயலலிதாவோட ஆதரவாளர், ஆர்.எம். வீரப்பன் ஜெயலலிதாவோட எதிர்ப்பாளர். எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தார். செல்வி ஜெயலலிதாவை எந்த விதத்துலேயும் அவர் வந்து கண்டிக்க மாட்டார். அந்த அளவுக்கு செல்வி ஜெயலலிதா மேலே எம்ஜிஆருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தது. அதே மாதிரி எடப்பாடியே எடுத்துக்கங்களேன், அப்போதைய அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்த எடப்பாடியே எடுத்துக்கங்களேன். முதல்ல பேரவை அப்படின்றத வச்சு தான் எடப்பாடியே வளர்ந்துருக்கிறாரு. எம்ஜிஆரும் அதை பெருசாக கண்டுக்கிட்டதில்லை. தன்னுடைய ஆதரவாளர்களை விட ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்களுக்கு தான் எம்ஜிஆர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த திருநாவுக்கரசை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணவர். தன்னுடைய மனைவி மட்டும் அல்லாது தன்னுடைய சொந்த குழந்தையாவையும் 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல. சினிமாவும் சில திரைப்படங்கள்லாம் திருநாவுக்கரசு எடுத்திருக்காப்புல, நடிகராகவும் நடிச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன் நான். பெண்கள் விஷயத்தில் திருநாவுக்கரசு ரொம்ப ரொம்ப பலவீனமான ஆள். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்ததுனாலையும் தாங்கிட்டேயே பொறுக்கித்தனம் பண்ணதுனாலையும் தான் செல்வி ஜெயலலிதா திருநாவுக்கரசை அடித்து துரத்தி விட்டாங்க. எத்தனையோ பேரை செல்வி ஜெயலலிதா துரத்தி விட்டு திருப்பி கட்சியை சேர்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், திருநாவுக்கரசை மட்டும் செல்வி ஜெயலலிதா திருப்பி தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கிப்பை தான் இந்த திருநாவுக்கரசு. தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு திருநாவுக்கரசை எப்படின்றது நல்லாவே தெரியும். எனக்கு சரியான பொம்பளை பொறுக்கிப்பை அவன். அதற்கு பிறகு இன்னும் மற்றவங்களாம் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. திருநாவுக்கரசு தனிப்பட்ட முறையில் பொம்பளை பொறுக்கிப்பையான்றது எனக்கு அந்த ஏரியான்றதுனால நல்லா தெரியும். ஏன்னா திருநாவுக்கரசும் அண்ணாநகர் ஏரியா, நானும் அண்ணாநகர் ஏரியா. அதனால் திருநாவுக்கரசு எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். மற்ற அதிமுக அமைச்சர்கள், அதாவது எம்ஜிஆர் பீரியடில் மற்ற அதிமுக அமைச்சர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் யாராவது தயவுசெய்து வந்து கமெண்ட்டில் கொடுங்க. எந்தெந்த அதிமுக அமைச்சர்களுக்கெல்லாம் ஆட்டோ சங்கர் பிரபலமான நடிகைகளை சப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதான் தயவு செய்து கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 2004 சிவகாசி ஜெயலட்சுமி மேட்டர். இந்த சிவகாசி ஜெயலட்சுமி மேட்டரில் நிறைய பேர் மாட்டினாங்க. அதில் ரொம்ப முக்கியமான புள்ளி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளவாய் சுந்தரம். இவர் அதிமுகவோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தவர் நினைக்கிறேன். இந்த தளவாய் சுந்தரம் வந்து சிவகாசி ஜெயலட்சுமி மேட்டரில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியாக பேசப்பட்டாப்புல. உங்களுக்கே தெரியும், காவல்துறையிலேருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் நிறைய பேர் வந்து சிவகாசி ஜெயலட்சுமி மேட்டரை வந்து மாட்டியிருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்னென்னா, இவங்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா வந்து எப்படி கண்டிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இவங்களெல்லாம் செல்வி ஜெயலலிதாவால் அடக்க முடிஞ்சதா அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் பாவம், செல்வி ஜெயலலிதா ஒரு பெண் அப்படின்றதுனால இந்த மாதிரி பொறுக்கிங்களையெல்லாம் செல்வி ஜெயலலிதா எப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு கூவத்தூர் விஷயத்துக்கு வருவோம். கூவத்தூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோ சங்கர் வந்து சாதாரண ஒரு ரவுடியாக இருந்த, ஒரு சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ஆட்டோ சங்கர் முக்கியமான திரைப்பட நடிகைகளையெல்லாம் அமைச்சர்களுக்கு சப்ளை பண்ணதுனால தான் பெரிய பிரபலமாக வளர்ந்தான். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் கூவத்தூரில் சில சம்திங் விஷயம்லாம் பண்ணதுனால தான் முதலமைச்சராக அவர் வந்து பொறுப்பெடுத்து முதலமைச்சராக வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. எது எனக்கு சொல்கிறது கொஞ்சம் நாக்கு கூசுது. இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு சரளமாக பேச வராது. இத்தியாதிகள் சில விஷயங்கள்லாம் செஞ்சு தான், சில தரக்குறைவான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். என்னமோ அவர் சொல்லுவார் இல்லையா, ஒரு டயலாக் ஒன்று பேசுவார்ல, நான் கஷ்டப்பட்டு அப்படி வந்து ஒன்றிய செயலாளராக இருந்து
படிப்படியாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்து தான் நான் வந்து முதலமைச்சரானேன் அப்படின்லாம் டயலாக் விடுவார்ற, அப்படிலாம் கிடையாது. நான் இன்றைக்கி அரசியலில் கூர்ந்து கவனித்ததில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேங்க. நேர்மையாக இருந்தாலோ ஒழுக்கமாக இருந்தாலோ கடவுள் பக்தியோடு இருந்தாலோ அவங்கெல்லாம் அரசியலில் வளரவே முடியறதில்ல. இந்த சரக்கு சப்ளை பண்ணி பெண்களை சப்ளை பண்ணி பிம்பு வேலை பார்த்து, முக்கியமான பாயிண்ட்டு, அந்த வார்த்தையை என்னால் தமிழில் சொல்ல பிடிக்கல. பிம்பு வேலை எவன்லாம் பார்க்குறானோ அவன் தான் அரசியலில் ஜெயிக்கிறான். குறிப்பாக தென் மாவட்டத்தில் தான் இது அதிகமாக நடக்குது. ஏன்னா இப்போ சமீப காலமாக தென் மாவட்டத்தில் வந்து நான் அடிக்கடி பயணம் செய்கிறதுனால தென் மாவட்டத்து அரசியலை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். அப்படி தென் மாவட்டத்து அரசியலை கூர்ந்து கவனிக்கும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, தென் மாவட்டத்தில் எப்படி அரசியல் பிரபலம் கூடிய சீக்கிரமே வளர்றான் அப்படின்னா, சரக்கு சப்ளை பண்ணியும் பெண்களை சப்ளை பண்ணியும் தான் தென் மாவட்டத்து அரசியல் பிரபலங்கள், குறிப்பாக அதிமுகவில், நான் திமுகவில் சொல்ல, அதிமுக அரசியல் பிரபலங்கள் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமே சரக்கு சப்ளை பண்ணுறது, பெண்கள் சப்ளை பண்ணுறது. இப்படிப்பட்ட குறுக்கு வழியில் பிம்பு வேலை பார்த்து தான் இவனுங்க இந்த அதிமுகவில் இருக்கிற முக்கியமான அரசியல் புள்ளிகள்லாம் வளர்கிறாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும், கூவத்தூரில் எத்தனை எம்எல்ஏக்கள்லாம் அடைபட்டு கிடந்தார்களோ, ஒரு 12 பேர் மட்டும் ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. அந்த 12 பேரை விட்டுருங்க. அந்த 12 பேரில் செம்மலை, கோபாலகிருஷ்ணன், அதற்கு பிறகு மைத்ரேயன், இந்த மாதிரி ஒரு 12 பேர், அவங்களாம் விட்டுருங்க. அந்த 12 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே எடப்பாடியோட கூவத்தூரில் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருமே பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்கள். திருப்பியும் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் எடப்பாடியோட கூவத்தூரில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பெண்கள் விஷயத்தில் மிகவும் பலவீனமானவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேனில் 40 பெண்களை மட்டும் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான வேலைகள்லாம் யார் ரெடி பண்ணுது அப்படின்னா, அவரோட பேரை நான் சொல்ல விரும்பலை. இப்போதைக்கு அவர் வந்து திமுகவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவர் யாருன்றது உங்களுக்கே தெரியும். அவர் அப்போ வந்து அதிமுகவில் இருந்தார். 40 பெண்களை கூட்டு வந்திருக்காப்புல. அந்த 40 பெண்களில் ஒரு பெண் வந்து எய்ட்ஸ் நோயாளியாம். அந்த 40 பெண்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அந்த 40 பெண்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுலேயும் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் நோயாளியாம். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த எய்ட்ஸ் நோயாளி அப்படின்றதெல்லாம் இந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கிங்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர ஆசைப்பட்றாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மீண்டும் இந்த பொம்பளை பொறுக்கிங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்கள். அதில் தளவாய் சுந்தரம், எடப்பாடி பழனிசாமியே எடுத்துக்கங்களேன், அத்தனை பேருக்கு பிம்பு வேலை பார்த்துருக்காருன்னா அவரை எப்படிங்க நாம் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்க முடியும்? இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சம்பவம் தான் பொள்ளாச்சி சம்பவம். அதனால் இந்த பொள்ளாச்சி குற்றவாளிகள், பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள், திருநாவுக்கரசுலேருந்து 9 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த அத்தனை குற்றவாளிகளும் அதிமுகவில் ஆளுக்கு ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான், தனக்கு கட்சி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இவங்க பெண்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறாங்க. அதே போல் அடுத்ததாக நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா, ஆட்டோ சங்கர் டு சவுக்கு சங்கர், ஆட்டோ சங்கர் டு சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் வெளிப்படையாகவே 4வது பொண்டாட்டியான மாலதியோட வாழ்கிறாப்புல. இந்த மாலதின்றது யார் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரோட மனைவி. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை இவர் வந்து வெளிப்படையாகவே தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாப்புல. அது மனைவின்னு சொல்ல முடியாது, அது வேறன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறது கூச்சமாக இருக்குது. இதில் வேறு இதுங்க ரெண்டும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மீடியாவில் உட்காந்து பேசுதுங்க. இந்த சவுக்கு பாலிட்டிக்ஸ், அப்புறம் இன்னொன்று சவுக்கு இது நெட்வொர்க் இதுன்று இந்த 2 சேனலில் உட்காந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சவுக்கும் இந்த மாலதி உட்காந்து பேசுகிறது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த திருச்சி சூர்யா சவுக்கு சங்கர் 400 பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அது உண்மையாக இருக்கலாம்.
இன்னொன்று, திருச்சி சூர்யா சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய சேனல்லே சொல்லிட்டேன், சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குது, மதுரை அரசு மருத்துவமனையில் கூட அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு நான் என்னோடய சேனலில் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால் ஆட்டோ சங்கர்லேருந்து சவுக்கு சங்கர் வரைக்கும் அதிமுகவோட அது எப்படியோ ஒரு லிங்க் இருக்குது. அது என்னன்னே எனக்கு புரியல. அதே போல் 2021 தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாருமே காலி. யார்? கேடி ராஜேந்திர பாலாஜி, செல்வாக்கான கேடி ராஜேந்திர பாலாஜி உட்பட எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ யார்? மான்ராஜ். இந்த மான்ராஜ் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதிமுகவில் வெற்றி பெற்றார். இந்த மான்ராஜ் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பலவீனமானவர். சமீபத்தில் தான் இந்த ஆள் பேசின ஆடியோவை கேட்டேன். கேட்டுட்டு ரொம்ப அருவருப்பாக இருந்தது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க, குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடியோடைய ஆதரவாளர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பலவீனமானவங்க. திருப்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ சங்கர் டு சவுக்கு சங்கர் வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்தோம். மக்களே, இனிமேலாவது யோசித்து முடிவெடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் யோசித்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.